ஸோ திமுகவினுடைய காம கொடூரர்கள் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிய எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப மோசமாக ஒரு சம்பவம் நடந்தது, சொல்லவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு பெண், ஒரு சிறுமி, அந்த சிறுமி வந்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகி அவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவினுடைய அபிமானி, இன்னும் அவருடைய பேர் வெளியில் வரல, வந்தால் நான் எனக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அந்த திமுகவினுடைய அபிமானி தான் அவரை எப்படி பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணை அந்த சிறுமியை எப்படி பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணினுடைய தாய் தந்தை உறவினர்லாம் சேர்ந்து போய் கேஸ் கொடுக்க போகிறாங்க. கேஸ் கொடுக்கும் பொழுது அந்த கேஸை எடுத்துக்காமல் மாறாக உங்கள் அப்பா தான் உன்னைய இந்த மாதிரி பாலியல் சீண்டல் பண்ணார் அப்படின்ற மாதிரி எழுதி கொடு அப்படின்னு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆமாம் நான் தான் பண்ணேன், தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நீ எழுதி கொடு அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு டார்ச்சர் வேறு. எப்படி சரி முடியவே முடியாது, இந்த அப்பா நிற்கிறார், முடியவே முடியாது, நான் தற்கொலை வேணாலும் பண்ணுறேன், இது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நிற்கிறார். அப்படி நிற்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு பாஜகவை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் மூலமாக கேஸு பெட்டிஷன் போடுறாங்க. சுவமோட்டோவா உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, அந்த கேஸை எடுத்துக்கிட்டு ஆமாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லுது. சொன்னதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது நடந்த ஒரு உண்மை. எப்படி நீ என்னவோ பண்ணு, ரைட், ஓகே, உன்னுடைய சபலத்துக்காக நீ என்னவோ பண்ணுற, நீ பண்ணுற மாட்டாமல் போடல, வேறு ஏதாவது பண்ணு. ஒரு பெத்த அப்பனே நீ போய் நீ தான் பண்ணேன்னு சொல்ல சொன்னால் அவன் அதுக்கப்புறம் அவன் வாழ்ந்து என்னமே பண்ணுவான்.